ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அதாவது மெட்ராஸ் சென்னை உயர்நீதிமன்றத்தோட எக்ஸாம் எழுதுன எல்லாருக்குமே பொருந்தும். நமக்கு கூடிய சீக்கிரம் எக்ஸாமுக்கான ரிசல்ட் டிக்ளேர் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறமா ஒவ்வொருத்தங்களுக்கும் யார் யாருக்கு ப்ராக்டிக்கலோ, யார் யாருக்கு இன்டர்வியூ, அதாவது 10th லெவலில் பெயிலிஃபு, ரீடர் இவங்க எல்லாத்துக்குமே இன்டர்வியூ நடக்க போகிறது. இதே ஆஃபீஸர்ஸ், மசால்ச்சி, வாட்ச்மேன், கார்டனர் இவங்களுக்கெல்லாம் ப்ராக்டிக்கல் நடக்க போகுது. ஆனால் அதில் நம்மளை இன்டர்வியூ பண்ணுறவங்க, நம்மளை ப்ராக்டிக்கலுக்கு பண்ணுறவங்க நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க, நம்ம என்ன மாதிரியெல்லாம் நடந்துக்கணும், என்ன மாதிரியெல்லாம் பேசணும் அப்படின்றத பற்றி நான் ஒரு முழு தகவல் உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்டர்வியூ சம்மந்தமாகவும் ப்ராக்டிக்கல் சம்மந்தமாகவும் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டுக்கிட்டே வரோம். உங்களுக்கு அந்த வீடியோலாம் பார்க்கறதுக்கு விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக போய் சேனலை பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ வாங்க இன்டர்வியூ ப்ராக்டிக்கலுக்கு தேவையான ஒரு சில டிப்ஸ் நான் கொடுக்குறேன். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ ஒரு இன்டர்வியூ ஹால்குள்ளே போகிறோம், இல்லை ப்ராக்டிக்கல் ஹால்குள்ளே போகிறோம் அப்படின்னா, நம்ம பேசுகிற லாங்குவேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்கவுங்க நிறைய பேர் நிறைய மாவட்டங்கள்லேருந்து வந்திருப்பீங்க. ஆனாலுமே அவங்களுக்கு புரிகிற மாதிரி நம்ம தெளிவாக பேசுகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளோட பாடி லாங்குவேஜ் தான் இருக்கும். நம்ம நிற்கிற பொசிஷன்லேருந்து எல்லாத்தையுமே அவங்க மார்க் பண்ணுவாங்க. நம்ம பேசுகிற டோன் ஆகட்டும், நம்ம நிற்கிற பொசிஷனாக இருக்கணும், நம்ம உட்காந்துருக்கதா இருக்கட்டும், நம்மளோட பணிவாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே அவங்க நோட் பண்ணுவாங்க. அதனால் நம்ம அவங்களுக்கு புரிகிற மாதிரி பேசணும். ரொம்ப சத்தமாகவும் பேசக்கூடாது, ரொம்ப வாய்க்குள்ளேயே பேசக்கூடாது. நமக்கு அவங்க காதில் நம்ம பேசுகிறது விழுற அளவுக்கு தெளிவாக பேசணும். இன்னொன்று, அவங்க என்ன வேலை கொடுத்தாலும் முகம் சுளிக்காமல் செய்கிறோமா, அது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை அவங்க நோட் பண்ணுவாங்க. ஒரு பாத்ரூம் கழுவ சொல்லனா இருக்கட்டும், ஒரு டேபிள் க்ளீன் பண்ண சொல்ல, என்ன ஒர்க் கொடுத்தாலும் அவங்க சொல்கிற ஒர்க்கை நம்ம முகம் சுளிக்காமல் அந்த டைமில் நம்ம ஹாப்பியாக பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மெட்ராஸ் உயர்நீதிமன்ற வேலைக்கு உங்களால் செய்ய முடியும், அது என்ன வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டுமே இந்த வேலைக்கு நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு ப்ரிப்பேர் ஆகுங்க. இல்லை நான் சும்மா அட்டன் பண்ணி பார்க்க தான் போகிறேன் அப்படின்னா உங்களால் அடுத்தவங்களை, அதாவது உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுல தடைபடும். அதனால் முழுக்க நம்ம ஓகே, அதில் என்ன வேலை கொடுத்தாலும் பரவாயில்ல, நான் செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டுமே நெக்ஸ்ட்டு இன்டர்வியூவாக இருக்கட்டும், ப்ராக்டிக்கலாக இருக்கட்டும் போங்க. இதே நீங்கள் பெயிலிஃபாவோ ரீடராகவோ இருந்தீங்கன்னா, அவங்களுக்கு இந்த ஆஃபீஸர்ஸ் கொடுக்குற மாதிரி ரொம்ப இதுவாக வேலை இருக்காது. கொஞ்சம் பெயிலிஃப்கான வேலை எதுவாக எழுத்தாளருக்கு ரீடர், அந்த மாதிரி காப்பி ஜெராக்ஸ் அப்டேட்டர், அந்த மாதிரி வேலைகள் இருக்கிறவங்களுக்கு ஓகே. இல்லை நான் ரொம்ப இந்த ஆஃபீஸர்ஸ், மசால்ச்சி, வாட்ச்மேன் இவங்களும் குரூப் 4 மாணவர்கள் நிறைய எழுதியிருக்காங்க. அவங்கெல்லாம் இந்த வேலை செய்யக்கூடிய உங்களால் செய்ய முடியுமா, மனசு ஒத்துக்குமா அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இங்கே என்ன வேலை கொடுத்தாலும் நம்ம அதை முகம் சுளிக்காமல் பண்ணணும். நம்ம அந்த வேலைக்கு அடாப்ட் ஆகிக்கணும். சரி ஓகே, இந்த ஜாப்போட நேச்சர் இதுதான் அப்படின்றத அடாப்ட் ஆகிக்கணும். 2வது டிப்ஸு பார்த்திங்கன்னா, அவங்க ஒரு வேலை கொடுக்குறாங்க அப்படின்னா அதை நம்ம ப்ராப்பராக முழுசாக பண்ணி முடிக்கணும். சும்மா அரைகுறையாக பண்ணக்கூடாது. அதாவது அவங்க செக் நம்மக்கிட்ட ஒரு கிளாஸை கொடுத்து கழுவி வைக்க சொல்லுவாங்க. ஒரு 10 கிளாஸை கழுவி சும்மா கழுவி வச்சிடக்கூடாது. ஏன்னு பார்த்திங்கன்னா ரெசிடென்சி ஏரியாலெலாம் உள்ளவங்க என்னென்னா வெறுமனே கழுவி மட்டும் வச்சிட மாட்டாங்க. அதை தண்ணி இல்லாமல் அதாவது கண்ணாடி கிளாஸ் எல்லாமே தண்ணி இல்லாமல் துடைச்சி வைக்கிறது நிறைய பேர் வீட்டில் பண்ணுவாங்க. நீங்கள் அதையுமே கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணணுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நான் எல்லா வீடியோலையுமே சொல்லிட்டு வரேன், செல்ஃப் இன்ட்ரடக்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை கடைபிடிங்க. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ப்ராப்பராக சொல்லி பழகிக்கோங்க. செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் நம்ம தமிழ்லேயே பேசலாம். ஏன்னா நம்ம ஆஃபீஸர்ஸ் 10th லெவல் 8th லெவலில் தான் நம்ம எக்ஸாம் எழுதி இருக்கிறதுனால நம்ம தமிழ்லேயே சொல்லலாம். என் பேர் இது, என்னோடய ஊர் இது. எப்போதுமே எந்த சூழ்நிலையுமே நம்மளோட ஃபேமிலி சிச்சுவேஷனை மட்டும் அவங்கக்கிட்ட சொல்லிடாதீங்க. உங்கள் அப்பா என்ன வேலை செய்கிறாங்க, உங்கள் அப்பா எவ்வளோ சம்பளம் வாங்குறாங்க, அந்த மாதிரி கேட்டால் கூட அதை மட்டும் சொல்லுங்களே தவிர, நம்மளுடைய கஷ்டத்தை அவங்கள்ட்ட சொன்னோமா அவங்களுக்கு அதுவே அட்வான்டேஜ் ஆகிடும். அப்புறம் நம்மளை சரி அப்போது இவங்க என்ன வேலை சொன்னாலும் செய்வாங்க அப்படின்ற மாதிரி ஆகிடும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். நம்மளோட ஃபேமிலியோட சிச்சுவேஷனை சொல்ல வேண்டாம்.
அவங்க இந்த மாதிரி கூட கேள்வி கேட்கல, "நீங்க டிகிரி படிச்சிருக்கிறீங்களே, இங்கே வந்து நீங்கள் எல்லா வேலையுமே செய்யணுமே, நீங்கள் கண்டிப்பாக வந்து செய்வீங்களா? உங்களால் முடியுமா?" அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. எதுக்காக இந்த ஜாப்பை சூஸ் பண்ணீங்க? நீங்கள் இன்ஜினியரிங் முடிச்சிருங்க, நீங்கள் 2 டிகிரி முடிச்சிருக்கீங்க, டிப்ளமோ முடிச்சிருங்க. எதுக்காக இந்த ஜாப்பை சூஸ் பண்ணீங்க? அப்படின்னு சொல்லி கூட கேட்கலாம். நீங்கள் எந்த சூழ்நிலையும் என்னோடய வறுமை காரணமாக என் குடும்பம் கஷ்டப்படுறாங்க, எங்கள் வீட்டில் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்குது, அதனால் வந்திருக்கேன் அப்படின்லாம் வந்து சொல்லாதீங்க. வேறு எதனா வந்து ரீசன் இல்லை எனக்கு கவர்மெண்ட் ஜாப் போகணுன்ற விருப்பம், அந்த மாதிரி வேறு எதனா வந்து ரீசன் சொன்னால் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து நம்மளோட ஃபேமிலி சுச்சுவேஷனை எப்போதுமே வந்து அடுத்தவங்க கிட்ட வந்து சொல்லக்கூடாது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ட்ரெஸ் கோடு. ட்ரெஸ் கோடையும் வந்து அவங்க செக் பண்ணணும். இப்போ வந்து நம்ம ஒரு நீதிபதிக்கு கீழே நம்ம வேலை செய்கிறோன்னா, அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் கோட் வந்து நம்ம பண்ணணும். ஒரு சுடிதாரில் போனோம் வந்து, இதே வந்து மென்னாக இருந்தீங்கன்னா பேண்ட்டு ஷர்ட்டு கொஞ்சம் டக்கின் பண்ணி கொஞ்சம் நீட்டாக போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. லெகின்ஸ் போட்டு ரொம்ப ஒரு டிஷர்ட் அந்த மாதிரி வந்து போட்டுட்டு போகாங்க. நார்மல் வந்து ஃபார்மல் ட்ரெஸ்ஸாக வந்து போட்டு போகிறது ரொம்ப நல்லது. அதையுமே வந்து செக் பண்ணுவாங்க. ஏன்னா கோர்ட்டுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து வருவாங்க. நீங்கள் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக இருக்கும், மசால்ச்சியாக இருக்கட்டும், நீங்கள் என்ன வேலையாக கூட போங்க. ஆனால் நம்ம ட்ரெஸ் கோடு வந்து நம்ம நீட்டாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா கோர்ட்டை பொறுத்தவரைக்கும் அங்கே நல்லவங்களும் வருவாங்க, கெட்டவங்களும் வருவாங்க. ஸோ அதையுமே வந்து செக் பண்ணுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. நம்ம என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்கோம், நம்ம நீட்டாக பண்ணியிருக்கோமா அப்படின்றதையுமே வந்து அவங்க செக் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இன்டர்வியூக்கு போகிறீங்க, ப்ராக்டிக்கலுக்கு போகிறீங்க அப்படின்னா, ஒரு சாரீ ஆகட்டும், ஒரு ஷர்ட் ஆகட்டும், ஒரு சுடிதார் ஆகட்டும், கண்டிப்பாக வந்து அதை அயர்ன் பண்ணி கொஞ்சம் அந்த நாள் மட்டும் நீட்டாக போங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஆஃபீஸர்ஸஸ், மசால்ச்சி, வாட்ச்மேன் இவங்க எல்லாருமே ஃபஸ்ட்டு போன டைம் என்ன கேட்குறாங்க, உங்களுக்கு சமைக்க தெரியுமா? உங்களுக்கு டீ போட தெரியுமா? இதை வந்து கண்டிப்பாக வந்து ப்ராக்டிக்கலில் கேட்குறாங்க. ஏன்னா வந்து அதோட ஒர்க் நேச்சரே வந்து இந்த ஆஃபீஸர்ஸு, மசால்ச்சி இவங்களுக்கெல்லாம் வந்து அதிகபட்சம் அவங்கள ஜட்ஜோட வீட்டில் தான் வந்து வேலைக்கு வந்து போடுறாங்க. அதனால் வந்து நமக்கு கண்டிப்பாக சமைக்க தெரிஞ்சிருக்கணும். இல்லை வந்து ஒரு டீ ஆனால் வந்து நம்ம போட தெரிஞ்சிருக்கணும். நம்ம படிச்சுட்டு போயிட்டு என்ன சமைக்க தெரியுமான்னு கேட்குறாங்க, டீ போட தெரியுமான்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. இந்த ஜாப்போட நேச்சர் வந்து இதுதான். இது வந்து நம்ம எல்லாருமே அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். கண்டிப்பாக வந்து ஒரு டீ போட வேணா, ஒரு சமையல் பண்ண வேணா வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வந்து நம்ம ப்ராக்டிக்கல்லையே பார்த்திங்கன்னா 2021 ப்ராக்டிக்கல்லையே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆம்லேட் போடுறது, டீ போடுறது இந்த மாதிரி ப்ராக்டிக்கல் தான் வந்து 2021லேயே வச்சுருக்குறாங்க. அவங்களோட வேலையே வந்து அதுவாக தான் இருக்குது. ஆனால் வந்து சமைக்கிறது வந்து நிறைய பேரோட வேலையாக இல்லை. ஏன்னா சமைக்கிறதுக்குன்னு அவங்க தனியாக பேர் வச்சுருக்காங்க. ஆனால் ஒரு எமர்ஜென்சிக்கு இன்றைக்கி சமையல்காரங்க வரல அப்படின்ற பட்சத்தில் நம்ம தான் வந்து அதை செய்யணுமா இருக்கும். ஸோ அது வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து கற்று வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிடும். தெரியாதவங்கள நான் சொல்கிறேன், எஸ்பெஷலி உமனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சமாவது ஒரு டீ போட தெரியணும், ஒரு ஆம்லேட் போட தெரியணும், ஒரு காஃபி போட கற்று வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து கண்டிப்பாக நம்மளோட வேலைகள் வந்து அந்த மாதிரி தான் வந்து இருக்க போகுது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம 2021 வந்து இந்த ஆஃபீஸர்ஸ் வேலைக்கு செலக்ட் ஆகி போனவங்க, அவங்க வந்து என்ன வேலை செய்கிறாங்கன்னா, இந்த மாதிரி வேலைகள் தான் செய்கிறாங்க. வீட்டு முழுக்க முழுக்க அவங்க ஜட்ஜோட வீட்டில் வீட்டு வேலை தான் வந்து என்னன்னா முக்கியமாக அவங்களோட வேலை வந்து தோட்டம் பெருக்கிறது, வீடு துடைக்கிறது, பாத்ரூம் கழுவுறது, அப்புறம் கோலம் போடுறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் வந்து அவங்களுக்கு ஆரம்பத்தில் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு 2 வருஷம் ஜட்ஜோட வீட்டில் இருந்தீங்க அப்படின்னா, அதுக்கு அடுத்து எக்ஸாம் வரும்போது உங்களுக்கு ப்ரமோஷன் வந்து நீங்கள் கோர்ட்டில் வேலை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான வேலைகள் வந்து இருக்காது. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு அடுத்த எக்ஸாம் வேக்கன்சிஸ் வரந்தாண்டி நம்ம கொஞ்சம் இந்த வேலையில் கஷ்டப்பட தான் வேணும். கஷ்டப்பட்டால் அதுக்கப்புறம் நம்ம ப்ரமோஷனில் அடுத்தடுத்த போஸ்டிங் போகிறதுக்கு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தெரியாதவங்க கோலம் போட தெரியலையா, கொஞ்சம் வந்து கற்று வச்சுக்கோங்க. பூக்கட்ட தெரியாதவங்க வந்து கற்று வச்சுக்கோங்க. வீடு பெருக்கிறது, பாத்ரூம் கழுவுறது இந்த மாதிரி வேலைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தெரியாதவங்க கற்று வச்சுக்கோங்க. தெரிஞ்சவங்களுக்கு ஓகே. இதே வந்து மென்னா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பேங்க் போகிற வேலையாக இருக்கும், ஒரு போலீஸ் ஸ்டேஷன் சம்மன் கொடுக்குற வேலையாக இருக்கும், இந்த மாதிரி ஜெராக்ஸ் எடுக்கிற வேலை, இந்த மாதிரி நிறைய வேலைகள் வந்து நீங்கள் வந்து ஜென்ஸாக இருக்க பட்சத்தில் உங்களுக்குமே வந்து வேலைகள் இருக்கும். ஸோ இதுதாங்க, இது போன்ற நம்ம டெய்லி வந்து அப்டேட்ஸ் கொடுத்துக்கிட்டே வரோம். இன்டர்வியூ ப்ளஸ் ப்ராக்டிக்கலில் வந்து என்ன மாதிரியெல்லாம் வந்து கேட்பாங்க அப்படின்றத நம்ம சேனலில் நம்ம அப்டேட் கொடுத்துட்டே வரோம். நீங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.